பள்ளி வாயிலில் தொலைந்த பொருட்களை தேடுவது சம்பந்தமாக என்ன விடயம் கூறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது இன்ஷாது லால்லா, சப்தமாக கூவி கூவி தொலைந்து விட்டதே தொலைந்து விட்டதே என்று இவ்வாறான முறையில் கூச்சலிட முடியாது. அவ்வாறு யாராவது தொலைந்து விட்ட பொருள், குறிப்பாக இது அந்த காலத்தில் பயணிக்கக்கூடிய, அதாவது ஒட்டகங்கள், கழுதைகள், இது போன்றவைகள் தொலைந்து விட்டால் இது போன்று சத்தமிட்டு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லது ஏதாவது பொருள் தொலைந்து விட்டால் சப்தமிட்டு கூவி கூவி தொழக்கூடியவர்களுக்கு டிஸ்டர்ப், அங்கே குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு டிஸ்டர்ப், அதே நேரத்தில் திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு டிஸ்டர்ப். எங்களுடைய பொருட்களை நாங்கள் பக்குவமாக, கவனமாக, பொருத்தமான இடங்களில் நாங்கள் வைக்க வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவ்வாறு யாராவது சப்தமிட்டால் நீங்கள் கூறுங்கள், லா அத்தாஹல்லாஹு லக், லா அத்தாஹல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு அதை திருப்பி தர வேண்டாம், மீள பெற்று தர வேண்டாம் என்பதை போன்று நீங்கள் சொல்லலாம் என்கின்ற அளவுக்கு இதனுடைய விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கண்ணியமான முறையில் பொறுப்பான யாராவது பள்ளியில் ஒருவர் இருக்குமாயின் அவரிடத்தில் போய் அது பற்றி வினவுவது இங்கே தடுக்கப்பட்டதல்ல. சத்தமிட்டு கூச்சலிட்டு இது போன்ற நிலைமைகளை ஏற்படுத்துவதுதான் தடை செய்யப்பட்டது. சில நேரத்தில் ஃபோன் விடுபட்டிருக்கும், அல்லது வாட்ச் விடுபட்டிருக்கும், சாவி விடுபட்டிருக்கும். பள்ளியில் பார்த்தால் அங்கே ஒருவர், பொறுப்பான ஒருவர் நிற்பார். அவரிடத்தில் போய் ஒப்படைத்து விட்டால் உரியவர் அங்கே நேராக போய் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அங்கே ஏற்படும். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.